யுவர் பேக்கர்ஸ் இந்த ஓடிடி லான்ச்சுக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்சோன்னா இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் முதல்ல ஓடிடி சினிமாவுக்கு ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ளே வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரின்னு நினச்சிட்டாங்க நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது நம்மகிட்ட முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார் என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல 50 திரைப்படங்கள் ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும். இப்போ இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போ சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ், கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இவர் எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர், அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினச்சிருக்கேன் நான் அது இங்கே வர வரைக்கும். ஆக்சுவலாக நேற்று என்னோட திருமண நாள், இன்னைக்கு சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் நைட் நான் ஹைதராபாத் போகிறேன். அந்த அளவுக்கு வெங்கி என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஓடிடி தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது மிக நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில்
நம்மளும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த லாபத்தில் ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமாக நடக்கணும். லாபகரம் நம்ம போகிறதால ஒரு சின்ன ஒரு சதவீதமாவது அது லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமாக வந்து இந்த துறையில் இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லேயும் ஏஐலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போது நிச்சயமாக இவங்களால வந்து இந்த டிஜிட்டலில் சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் சின்ன அட்வைஸ் என்னென்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீசேவ சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால் இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 லட்சம் பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு வந்து 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில் ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அவர் 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்கிறது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனால் அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்கிறது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாமல், அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல், இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்கள் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்றைக்கி யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. ஓஹோ, இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போது அதுபோல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கொண்டு, சிறந்த தயாரிப்பாளர்களை இனம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப் அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்குது. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை ஜான் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க போகணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டிங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லோரும் வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய செஃப்சி சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக
உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோபேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஒர்க் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரீ பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா இந்த பூமி வந்து நம்மளால் சுத்தமாக வந்து கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால் சுத்தமாக கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசித்தோம். அதனால் எங்கள் டீம் எல்லாமே நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி கடலுக்குள்ளே போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் எல்லாருமே வந்து எங்களை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஒரு போட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கடலுக்குள்ளே க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து போடக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்குள்ளே போய் சேர்றதுனால இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் எடுத்தோம். 70 சின்னத்திரை கலைஞர்கள் 75 போட்டை எடுத்துக்கிட்டு 75 இந்தியன் ஃப்ளாக்ஸோட 75 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போய்ட்டு பிளாஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பிரதமர் சார் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறம் நிறைய வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருந்தோம். எங்கள் பிஸ்னஸில் வந்து வர ரெவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர ரெவென்யூவை சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டீமாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்தோம். எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு போவர்ட்டி வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேலே வர்றதுக்காக சிறகுகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து தற்சார்பு வாழ்வியல் அது அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 50 உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் வந்து எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்களே வந்து ஓனாக வந்து மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதில் மெயினாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்தது மாமனிதன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி சார் நடிச்சப்பட்ட படம், சீனு ராமசாமி சார் இயக்கத்தில் வந்த படம். அது வந்து சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் விசித்திரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நடிகர் கொட்டாச்சியை வச்சுட்டு நம்ம கல்லுமரம்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து மனிதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தேட்டரில் போய்ட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வழி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவித்தோம். ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஓனாக வந்து இப்போ பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்போம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்போ ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில் வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால் வந்து நிறைய படங்கள் வெளியில் இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஓனாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்ப தான் இப்போ மக்கள் வந்து தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்க்கணுன்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மக்களே பார்க்க தயாராக இல்லாதப்ப அதனால ப்ரொடியூசர்ஸுடைய என்னன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வந்து இங்கே யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட்னால ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஃபர் சைடில் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்களாகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சுருக்கோம்னா நாங்கள் இப்போ இனிஷியலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். இம்பேக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஒரு மூவியை வந்து பார்க்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் அந்த யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் 50 rupees 100 rupees வாட் எவர் வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பேசஸில் வந்து பிரிஞ்சிடும். இதில் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அண்ட் அந்த பர்டிகுலர் மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஷேர் போயிடும். ரிமைனிங் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
அந்த சோஷியல் காஸ்க்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வச்சுருக்கோம். எந்த குழந்தைங்க லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோபாக்கர்ஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் க்ளீனாக வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே க்ளீனாக பார்த்துக்கலாம். அதுக்கு எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுறோம்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். இது எல்லாரும் கேட்டாங்க, எப்படிப்பா நான் ப்ராஃபிட் நீ பண்ற, இது எப்படி ப்ராக்டிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் லைக் இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இங்கே அவங்க நம்மகிட்ட வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரெவென்யூ அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்டு சோஷியல் காஸ்ட்காக நம்ம பண்ணுறப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள், அவங்களுடைய கல்விக்கான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு உமன் ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ இதில் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வரது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் SOS அப்படிங்கிற ஒரு அது வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு யூஸராக இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு நைட் டைமில் இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கிற டைமில் இன்னைக்கு போலீஸுக்கெல்லாம் 100க்கு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி வரதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம அக்கம் பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த SOS பட்டன் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்ஸ் SOS பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக 24/7 ஒர்க் ஆகும், அங்கே கனெக்ட் ஆகும். அந்த SOSல வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும், அங்கே நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைடில் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைமில் யாரோ ஒரு திருடன் வந்து உள்ளே வந்துட்டான், எதுவும் அவங்களால பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பைல இருக்கிற ஒரு கிலோமீட்டர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிச்சோடனே அங்கே மேப் லொக்கேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அங்கே கனெக்ட் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தா யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போறது அப்படின்றப்ப ஒரு 10 பேருக்கு அங்கே கனெக்ட் ஆகணும், 10 பேர் அங்கே போனாங்கன்னா அங்கே ஏதோ நடக்க ஒரு குற்ற செயலை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஏஐ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவியே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் LLM வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து phase 2ல வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்டில் போயிட்டு எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஐல வந்து இப்போ என்ன டெக்னாலஜி நிறைய வந்து அந்த படம் எப்படி இருக்கும், சீன் பை சீன் எப்படி பண்ணலாம், டைலாக்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இது இப்படிதான் நம்ம வந்து இந்த படம் இப்படிதான் வந்து அவுட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரொடியூசர்ஸ்கிட்டே யார்கிட்டையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே இது இந்த அவுட் இப்படிதான் வரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து இதனால வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம். எந்தெந்த ஷார்ட்ஸ் தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் வருதுங்கிறத ஏஐல ஒரு ரஃபா ஒரு மூவி மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டும் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து phase 2ல வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இது வந்து அந்த OTTல வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எப்பயுமே என்னன்னா கடவுள் சிவனை தான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ணாக்கா முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுத்தா அந்த தேர் மூவ் ஆகுன்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தால் ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 2 எழுத்து தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் போகிறோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நம்ம கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் கூட நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. பட் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃபேஸாக தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு பணமாவோ ஏதோ ஒரு உதவியாக கொடுக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும்
அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. இங்கே டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான். மித்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உதவியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த உதவிகளும்ன்றது இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்மும் ஒரு நான் ப்ராஃபிட்டாக வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு வந்து வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக நான் பார்க்கல, தெரியல, மன்னிச்சிடுங்க. ஆனால் இப்போ நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறப்ப யூசர்ஸ் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து ரீச் நல்ல ரீச் ஆகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக சின்ன படங்கள் எல்லாருமே வந்து நல்லா வெளியில் தெரிவாங்க. எல்லாரும் வந்து சம்பாதிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன் வரும். தொழிலாளர்கள் இப்போ சார் செல்வமணி சார் வந்து இங்கே வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளோ அந்த கஷ்டப்பட்டு இருக்காங்க, எப்படி ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம். ஏன்னா இந்த நம்ம அப்ளிகேஷனில் வர எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுற டைமில் அட்லீஸ்ட் இது ஒரு இன்கம் ப்ரூஃபாக கூட வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்ததுனாக்கா அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸ் அந்தந்த மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம அந்த சங்கத்தின் சார்பாக செல்வமணி சார்கிட்ட தான் நம்ம வந்து அதை மந்த் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.